தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். ஐரோப்பா முழுவதும் பரவி வரும் கடுமையான வெப்ப அலை காரணமாக பல நாடுகள் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. பிரான்சில் ஃபெத்துலா மியூசிக்ஸ் இசை திருவிழா கொண்டாட்டங்களின் பொழுது மது அருந்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. பிரான்சின் 35 மாவட்டங்கள் சிவப்பு எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. பிரான்ஸ் நாட்டின் கிழக்கு பகுதி டூப் நதியில் 2 மரணமடைந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பிரான்சில் ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும் ஃபெத்துலா மியூசிக் நாடு முழுவதும் ரத்து செய்யப்படவில்லை. பாரிஸில் பொண்ட் நெஃப் கவர்ன் ஜேஆரின் புதிய கலைப்படைப்பு திறக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழர் புனர்வாழ்வு கழகம் பிரான்ஸ் நடத்தும் 27வது தமிழர் விளையாட்டு விழாவில் சோழன் பல்பொருள் அங்காடி 5வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் நல்வாய்ப்பு சீட்டெழுப்பு. முதல் பரிசு புத்தம் புதிய கார். இதற்கான அதிர்ஷ்ட குலுக்கல் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும். அத்துடன் பெறுமதிமிக்க 100 ஆறுதல் பரிசல்கள். நல்வாய்ப்பு சீட்டுக்களை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். சோழன் பல்பொருள் அங்காடி ட்ரான்சி. பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோன் குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி விளாடும். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்க இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஐரோப்பா முழுவதும் பரவி வரும் கடுமையான வெப்ப அலை காரணமாக பல நாடுகள் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. குறிப்பாக பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின் ஆகிய நாடுகள் அதிக வெப்பநிலையால் பாதிப்படைந்துள்ளன. பிரான்சில் கடுமையான வெப்ப எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது.
பிரான்சின் 96 மாவட்டங்களில் 35 மாவட்டங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சிவப்பு நிற வெப்ப அலை எச்சரிக்கை அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் இருந்து பாரிஸ் பிராந்தியம் மற்றும் பூகாங் வரை வெப்பநிலை 39 பாகை செல்சியஸ் முதல் 40 பாகை செல்சியஸ் வரை உயரக்கூடும். சில இடங்களில் 41 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் இசை திருவிழா ஃபெத்துலா மியூசிக் கொண்டாட்டங்களின் பொழுது மது அருந்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் வெப்ப அலை காரணமாக இவ்வாறு முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ தலைமையில் நடைபெற்ற அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் ஃபெத்துலா மியூசிக் மற்றும் ஏனைய பொது நிகழ்ச்சிகளில் மது அருந்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பொதுமக்கள் குளிர்ச்சியை நாடுவதற்காக பாரிஸின் பூங்காக்கள் இரவு முழுவதும் திறந்து வைக்கப்படும் என அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். ஜெர்மனியின் பெரும்பாலான பகுதிகளிலும் தற்பொழுது வெப்ப எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு வெப்பநிலை 38 பாகை செல்சியஸ் வரை உயரக்கூடும். வெப்பம் மற்றும் ஈரப்பதம் இணைவதால் கடுமையான இடியுடன் கூடிய மழை மற்றும் புயல் ஏற்படலாம் என ஜெர்மன் நாட்டின் வானிலை சேவை எச்சரித்துள்ளது. இத்தாலியின் பல நகரங்களில் வெப்பநிலை 36 பாகை செல்சியஸ் முதல் 37 பாகை செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ரோமில் உள்ள குளோசுமிம் முன்பு சுற்றுலா பயணிகள் கடும் வெயிலில் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பலர் குளிர்ச்சியான நிலத்தடி பகுதிகளுக்கு சென்று தஞ்சம் புகுந்துள்ளனர். வடக்கு இத்தாலியின் பொலோங்னா நகரத்தில் மக்கள் புகழ்பெற்ற ஃபொன்டைன் ஆஃப் நெப்டியூன் நீரூற்றில் முகத்தை நனைத்து வெப்பத்தில் இருந்து தற்காலிக நிவாரணம் பெற்று வருகின்றனர். ஸ்பெயின் தலைநகர் மெட்ரிட் நகரத்தில் பிளாசா சதுக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் உலகக்கிண்ண கால்பந்து ரசிகர் மையம் கடும் வெப்பம் காரணமாக மூடப்பட்டுள்ளது. அறிவியலாளர்கள் கூறுவதன்படி காலநிலை மாற்றம் காரணமாக ஐரோப்பாவில் வெப்ப அலைகள் அடிக்கடி மற்றும் தீவிரமாக ஏற்படுகின்றன. இதனால் உடல் நல அவசர நிலைகள் அதிகரிக்கின்றன. முதியவர்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அதிக ஆபத்தில் உள்ளனர். தொழிலாளர் உற்பத்தி திறன் குறைகிறது. சுற்றுலா மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டு வருகின்றன. இந்த வெப்ப அலை 2003ஆம் ஆண்டு ஐரோப்பாவில் ஆயிரக்கணக்கான உயிர்களை பலிகொண்ட வரலாற்று வெப்ப பேரழிவை நினைவூட்டுவதாக வானிலை நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிரான்சில் வெப்ப அலை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. தற்பொழுது பிரான்சின் 35 மாவட்டங்கள் சிவப்பு எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. 45 மாவட்டங்கள் செம்மஞ்சள் எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. பிரான்சில் சுமார் 41 மில்லியன் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் அபாயத்தில் உள்ளனர். பிரான்சில் நிலவும் இந்த வெப்ப அலை நீடித்தது, பரவலானது, தீவிரமானது என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். €1000 எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தினோட் ரயில் நிலையம் முன்பாக.
பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சின் கிழக்கு பகுதியை கடந்து செல்லும் லா ரிவியே து டூப் நதியில் இருவர் மரணமடைந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. டூப் நதியின் தடை செய்யப்பட்ட இடத்தில் நீச்சல் செய்த 2 இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். வெப்பத்தால் மக்கள் ஆபத்தான இடங்களில் குளிர்ச்சிக்காக செல்கின்றார்கள் என்பதால் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. எச்சரிக்கைகளை கவனத்தில் கொள்ளாது நதிகளில் நீராடச் செல்வதால் இவ்வகையான உயிரிழப்பு சம்பவங்கள் நிகழ்ந்து வருகின்றன. வெப்ப அலை நிலவும் இந்த காலகட்டத்தில் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. பிரான்சில் ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி அன்று நடைபெறும் ஃபெத்துலா மியூசிக் இசை திருவிழா நாடு முழுவதும் ரத்து செய்யப்படவில்லை. ஆனால் கடுமையான வெப்ப அலை காரணமாக சில நகராட்சிகள் மற்றும் மாவட்டங்கள் தங்களது நிகழ்ச்சிகளை ரத்து செய்துள்ளன. பிரான்ஸ் முழுவதும் தற்பொழுது கடுமையான வெப்ப அலை நிலவுகின்றது. பல பகுதிகளில் வெப்ப அலை 40 பாகை செல்சியஸை தாண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சில நகராட்சிகள் இசை நிகழ்ச்சிகளை ரத்து செய்துள்ளன. பிரிவ்லா கைலா நகரத்தில் நகராட்சி ஏற்பாடு செய்திருந்த அனைத்து வெளிப்புற இசை நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதிக வெப்பம் காரணமாக மக்கள் மற்றும் கலைஞர்களின் உடல் நலத்திற்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. பாரிஸ் நகரத்தில் இசை திருவிழா நடைபெறுகிறது. போதுமான அளவு தண்ணீர் அருந்துமாறும், வெயிலில் நீண்ட நேரம் நிற்க வேண்டாம் எனவும், முதியவர்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாக்குமாறும் அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. மேலும் வெப்ப அலை காரணமாக சில பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவப்பு வெப்ப எச்சரிக்கை அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் நடைபெறும் பொது நிகழ்வுகளின் பொழுது மது அருந்துவதற்கு தற்காலிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதன் நோக்கம் வெப்பத்தால் ஏற்படும் உடல் நல பிரச்சனைகளை குறைப்பதற்காகவே இந்த நடவடிக்கை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல்.
உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். ஈரானில் நடைபெறும் மரண தண்டனைகள் மற்றும் அரசியல் அடக்குமுறைகளுக்கு எதிராக பாரிஸில் ஜூன் 20 சனிக்கிழமை அன்று நடத்த திட்டமிடப்பட்டிருந்த ஆர்ப்பாட்டம் அதிகாரிகளால் தடை செய்யப்பட்டிருந்த பொழுதிலும் நூற்றுக்கணக்கானோர் அந்த தடையை மீறி ஒன்று கூடினர். இதனை அடுத்து சுமார் 20 பேர் பிரான்ஸ் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். ஆர்ப்பாட்டம் பாரிஸின் 7ஆம் வட்டாரத்தில் உள்ள பிளஸ் போபா பகுதியில் நடத்தப்பட இருந்தது. இதை நேஷனல் கவுன்சில் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈரான் NCRI எனப்படும் ஈரான் எதிர்க்கட்சி அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது. ஈரானில் நடைபெறும் தூக்கு தண்டனைகள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக இந்த பேரணி நடைபெற அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் எதிர்மறை கருத்துடைய குழுக்களுக்கு இடையில் மோதல் ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறி பாரிஸ் காவல்துறை பேரணியை தடை செய்தது. ஆர்ப்பாட்ட ஏற்பாட்டாளர்கள் தடைக்கு எதிராக நீதிமன்றத்தில் மேல் முறையீடு செய்தனர். ஆனால் சனிக்கிழமை காலை பாரிஸ் நீதிமன்றம் அந்த தடையை உறுதிப்படுத்தியது. பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் நோயல் பரோ மற்றும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி இடையேயான தொலைபேசி உரையாடலுக்கு பின்னர் இந்த தடை விதிக்கப்பட்டது என்பதால் சர்ச்சை எழுந்தது. NCRI இந்த தடை அரசியல் அழுத்தத்தின் விளைவு என்று குற்றம் சாட்டியது. ஆனால் பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அந்த குற்றச்சாட்டை மறுத்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக தடை செய்யப்பட்டிருந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தடையை மீறி நூற்றுக்கணக்கானோர் கூடியிருந்தனர். இதனால் சுமார் 20 பேர் கைது செய்யப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தற்பொழுது பிரான்சில் ஈரான் தொடர்பான மிக முக்கிய அரசியல் மற்றும் பாதுகாப்பு விவாதங்களில் ஒன்றாக மாறியிருக்கின்றது. பாரிஸில் பொந்த் நெஃப் கஃபே JRஇன் புதிய கலைப்படைப்பு திறக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற பிரெஞ்சு திரைக்கலைஞரான JR பாரிஸில் மிக பழமையான பாலமான பொந்த் நெஃப் அருகே பொந்த் நெஃப் கஃபே எனும் புதிய கலை நிறுவலை உருவாக்கியுள்ளார். இந்த கலைப்படைப்பு பார்வையாளர்களை ஓர் இயற்கை குகைக்குள் நுழைந்த உணர்வை ஏற்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒளி, ஒலி, காட்சி, மனம் ஆகியவற்றை இணைத்து நகரத்தின் மத்தியில் ஒரு மர்மமான நிலத்தடி உலகை அனுபவிக்க செய்கின்றது. இது ஒரு சாதாரண கண்காட்சி அல்ல, முழுமையான மூழ்கடிக்கும் கலை அனுபவம். குகை போன்ற அமைப்புகள், பாறை சுவர்கள் மற்றும் இயற்கை ஒலிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. பார்வையாளர்கள் நடந்து செல்லும் பொழுது ஒளி மற்றும் ஒலி சூழல் மாறிக்கொண்டே இருக்கும். பாரிஸின் வரலாறு மற்றும் கற்பனை உலகை இணைக்கும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. JR உலக புகழ்பெற்ற திரைக்கலைஞர், புகைப்பட கலைஞர் ஆவார். அவரது அடையாளம் பொதுவாக மறைக்கப்பட்டே இருக்கும். பெரிய அளவிலான நிழல் படங்களை கட்டடங்கள் மற்றும் பொது இடங்களில் நிறுவுவதன் மூலம் சமூக மற்றும் அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் இவர் புகழ் பெற்றவர். பொந்த் நெஃப் பாலம் 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கட்டப்பட்ட பாரிஸின் பழமையான பாலமாகும். இந்த வரலாற்று சின்னத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள பொந்த் நெஃப் கஃபே பாரம்பரியத்தையும் நவீன கலையையும் இணைக்கும் முயற்சியாக கருதப்படுகிறது. பாரிஸில் இந்த கோடை காலத்தில் அதிகம் பேசப்படும்
கலை நிகழ்வுகளில் ஒன்றாக பொந்த் நெஃப் கேவர்ன் மாறியுள்ளது. இது கலை ஆர்வலர்கள் மட்டுமல்லாமல் சுற்றுலா பயணிகளையும் பெரிதும் ஈர்த்து வருகிறது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லூர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.